ஒட்டன்சத்திரம் அருகே குளத்தை மீட்டெடுக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளுக்கு அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து ஆதரவாக கோத்தயம் ஜேஆர்சி பள்ளி எதிரே உள்ள தோட்டத்தில் ஆலோசனை கூட்டம். திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே உள்ள கோத்தயம் ஊராட்சிக்கு உட்பட்ட ஆரளிக்குத்து குளத்தை தரிசு நிலமாக அறிவித்து சிப்கோ அமைக்க தமிழக அரசு எடுக்கும் நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விவசாயிகள் காவல்துறை எதிர்ப்பை மீறி அவசர கூட்டம் ஒட்டன்சத்திரம் அருகே கோத்தயம் ஜேஆர்சி பள்ளி எதிரே உள்ள தோட்டத்தில் வியாழக்கிழமை இரவு 10 மணி அளவில் நடத்தினர். இதில் பாமக, பாஜக, அதிமுக உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு விவசாயிகளுக்கு ஆதரவு தெரிவித்தனர். இந்த கூட்டத்தில் வருகின்ற 24ஆம் தேதி ஒட்டன்சத்திரம் தாசில்தாரை சந்தித்து கருத்து கேட்பு கூட்டத்தில் கலந்து கொண்டு மனு அளிக்க உள்ளதாக தீர்மானம் நிறைவேற்றினர். இதனை அடுத்து செய்தியாளர்களிடம் பாமக மாநில பொருளாளர் திலகபாமா கூறியது, எங்களது பகுதியில் உள்ள குளத்தை தூர்வாரி மீண்டும் தர வேண்டும், தரிசு நிலம் என்று மாற்றி அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், குளத்தில் தமிழக அரசு சிப்கோ அமைக்கும் திட்டத்தை கைவிட்டு விவசாயிகளின் வாழ்வாதாரமாக காக்க வேண்டும். ஏற்கனவே இப்பகுதியில் உள்ள விவசாயிகள் விவசாய நிலத்தில் பணி செய்வதற்கு ஆட்கள் இல்லாமல் இருக்கும் நிலையில் 35 கிராம விவசாயிகள் வாழ்வாதாரத்தை அளித்து அவர்களின் வாழ்வாதாரமாக உள்ள குளத்தை தரிசு நிலம் என்று கெஜெட்டில் மாற்றியுள்ளனர். விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் விவசாயிகளை அளிக்கும் நோக்குடனும் செயல்படும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். ஒரே நோக்கில் இந்த பிரச்சனையை விரைவாக தீர்க்க வேண்டும், இல்லையெனில் பாரதிய ஜனதா கட்சி, அதிமுக மற்றும் பாட்டாளி மக்கள் கட்சி அனைத்தும் ஒன்றிணைந்து விவசாயிகளுக்கு ஆதரவாக உள்ளோம். அரசு ரத்து செய்யாவிட்டால் இப்பகுதி விவசாயிகளை திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொருளாளர் திலகமாமா அளித்த பேட்டி வருமாறு. அரளிக்குத்து குளத்தை இது தரிசு நிலம், குளம் அல்ல என்று அரசு ஆவணங்களில் திருத்தி சிப்கோ நிறுவனத்துக்காக இதை நிலத்தை கையகப்படுத்துவதற்கான அரசாணையை தமிழக அரசு அளித்திருக்கிறது. முழுக்க முழுக்க விவசாயிகள் நிறைந்திருக்கிற, விவசாயம் தொடர்ந்து காய்கறிகள் விளைகின்ற இந்த பகுதியில் வேலைக்கு ஆள் இல்லை என்று எல்லாரும் தவிச்சிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் ஒரு குளத்தையே இது தரிசு நிலம் என்று அரசு ஆவணங்களில் திருத்துற அளவுக்கு ஒரு திருட்டுத்தனமான வேலையை பார்த்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்த நிலம் கையகப்படுத்தப்படுகிறது என்ற செய்தி கேட்ட உடனே இந்த அத்தனை விவசாயிகளும் கொதித்து போய் இந்த கொத்தயம் பகுதியை சுற்றியுள்ள அத்தனை கிராமத்து மக்களும் இந்த சிப்கோ நிறுவனம் எங்களுக்கு வேண்டாம், ஏன்னா 24ஆம் தேதி கருத்து கேட்பு கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறது அரசு. நாங்கள் இந்த இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி கருத்து தெரிவிப்பதற்காக எங்கள் பொதுமக்கள் அனைத்து கட்சியின் கூட்டம் இங்கே கூடியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அனைத்து அமைப்புகளும் விவசாய பெருமக்களும் இங்கு ஒருங்கிணைந்து ஒட்டுமொத்த தன் கருத்தை பதிவு செய்திருக்கின்றனர். இதற்கிடையில் காவல்துறை உள்ள புகுந்து கூட்டம் நடத்தக்கூடாதுங்கிறாங்க. இந்த செய்தியை சுவரொட்டிகளாக போடுகிற போது அதை உட்காந்து காவல்துறை கிழிக்குது. இது என்ன மாதிரியான தமிழக அரசின் போக்குன்னு எனக்கு புரியலை. இன்றைக்கு இந்த நிலம் 74 ஏக்கர் கொண்ட இந்த அரளிக்குத்து குளம் இந்த பகுதி மக்களுக்கு குளமாகவே மீட்டெடுக்கப்பட வேண்டும். இதை ஒரு நாளும் விட்டுத்தர மாட்டோம் என்ற உணர்வோடு 24ஆம் தேதி எங்களுக்கு இதில் உடன்பாடில்லை, சிப்கோ நிறுவனம் வருவதற்கு உடன்பாடில்லை என்ற கருத்தை ஒட்டுமொத்தமாக ஊர் மக்கள் 35 கிராம மக்களும் பதிவு செய்ய இருக்கின்றார்கள். அரசு அதிகாரிகள் இந்த மக்களின் கோரிக்கையை ஏற்று இந்த குளத்தை மீட்டெடுத்து, குளத்தை சிப்கோ வராது மட்டும் இல்லை, தூர்வாரி இந்த மக்களுக்கு கையகப்படுத்தி தர வேண்டும் என்று இந்த தருணத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.